பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் வேதம் சொல்லுது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. சங்கீதக்காரர் தாவீது அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார், உம்மை தேடுகிறவர்களை நீங்கள் கைவிடலை. அவரை கைவிடாத கர்த்தர், தாவீதை கைவிடாத கர்த்தர், அதை ருசி பார்த்த தாவீது, அதன் பாதையின் ஊடாய் நடந்த தாவீது சொல்கிறாரு, அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார். அன்பு தேவஜனமே, ஆபிரகாம் தேவனை தேடினார், ஈசாக்கு தேவனை தேடினார், யாக்கோபு தேவனை தேடினார். வேதத்தில் பரிசுத்தவான்கள் யாவரும் கர்த்தரை தேடினவர்கள், விசுவாசத்தின் பாதையில் நடந்தவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாச பட்டியலை பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடுகிறவர்கள், அவர்களை தேவன் கைவிடலை. அதிகாலையில் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மைகள் நமக்கு தேவை. இன்றைக்கு எப்படிப்பட்ட கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மனம் திரும்பி, ஆண்டவரே உம்மை தேடாததுனால எனக்கு உதவி இல்லைப்பா, எனக்கு ஒத்தாசை இல்லை, எனக்கு அனுகிரகம் இல்லை, எனக்கு ஆதரவு இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுறதில்லை. ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறத நான் உணர்கிறேன், அதன் வழியாய் நான் நடக்கிறத நான் உணர்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் மனம் திரும்புகிறேன்ப்பா, இன்றைக்கி நான் உணர்ந்து உங்கள் பாதையில் என்ன நான் திருப்பி கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உன் பாதை என்றே நான் திரும்பி வருகிறேன்ப்பா. ஆண்டவரே, நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தான் என் காரியங்களை நீர் மன்னித்து மீண்டும் ஆண்டவரே நீர் உம்மிடம் என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் கைவிடாத கர்த்தர். நம்ம ஆண்டவர் யார்? அவர் கைவிடாத கர்த்தர். எசேக்கியா ராஜா ஒரு பலவீனத்து சுகவீனத்தின் மதியில் இருந்த போதும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தேடி விண்ணப்பத்தை வேண்டுதல் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்தார். ஒரு ராஜா, தேசத்தை ராஜா. இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் கைவிட்ட போதும், மரணம்தான் நிச்சயம் என்று உறுதியான போதும், மருத்துவர்கள் கைவிடப்பட்ட போதும் மரணம்தான் நிச்சயம், தீர்க்க தரிசனமும் வந்தது. அவருடைய அந்த மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணபடி தீர்க்க தரிசன வார்த்தையும் வந்தது. உன் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க போவதில்லை, மரித்து போவீர். தீர்க்க தரிசன வார்த்தையும் வந்தது. மறுபடியும் அவர் தன்னை சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை தேட ஆரம்பித்தார். கர்த்தரை தேட ஆரம்பித்தார். கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடலை. அவளுடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். அவருடைய ஜபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். வைத்தியம் கைவிட்டது, வைத்தியர்கள் கைவிட்டார்கள், வைத்தியம் கைவிட்டது. தீர்க்க தரிசனம் அவருக்கு நேராக வந்தது. அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்து அந்த தேவனை நோக்கி தேட ஆரம்பித்தார். தேடின அவர்களை தேவன் கைவிடலை. தேடின அவரை தேவன் கைவிடலை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவீர்கள்னா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அன்பு தேவஜனமே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். மத்தேயு 6:33 சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், சகலமும் கூட கொடுக்கப்படும். சகலத்தையும் கூட கொடுக்கிறவர் யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆண்டவர் நாமத்தை அறிந்தவர்கள் ஆண்டவரை நம்புவார்கள். தேவனுடைய நாமத்தை அறிந்தவர்கள் தேவனை நம்புவார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஏசாயா 26:3 சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துக்குடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறப்ப ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவனை பூர்ண சமாதானத்தோடு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு தேவன் பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 5:11 சொல்லப்பட்டிருக்கு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். ஆண்டவரை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீர்க்க. நம்புகிறவர்கள் என்னாலும் சந்தோஷித்து கெம்பீர்ப்பார்கள்.
ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் களி கூறுவார்கள். சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். அன்பு தேவஜனமே, நம்புகிறவர்களையும் நாமத்தை அறிந்தவர்களையும் நாமத்தை துதிக்கிறவர்களுக்கும் சந்தோஷமும் களி கூறுவதையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு தேவஜனமே, எல்லா பலவீனங்களை சுகவீனங்களை மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. ஏசையாக்கு அப்படியா, ஏசேக்கியா ராஜாவுக்கு அப்படியாய் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தார். கர்த்தரை தேடினார். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவராக இருந்தார். தேவன் அவரை கைவிடலை. இன்றைக்கு எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தாலும் அவர் மேல் நம்பிக்கை வைத்து அவர் நாமத்தை துதிங்க. அவர் நாமத்தை துதிங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அவர் நாமத்தை துதிங்க. ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என்னால் சந்தோஷத்தையும் கம்பீரத்தையும் கர்த்தர் கொடுப்பாராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு சகலவித நன்மையினால் உங்களை நிரப்ப அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் ஆவியாவ ஜீவனமாக இருக்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் என் ஆவியாத்மா சரீரங்களை ஆளுக செய்கிற நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எவ்வளோ பலவீனத்தின் மதில் இருந்தாலும் ஆண்டவரே உம் மீது நம்பிக்கை வைத்து அப்பா உம்முடைய நாமத்தை துதித்து உம்மை தேடின எசேக்கியாவுக்கு ஆண்டவரே நீர் பதில் கொடுத்து அவரை கைவிடாத காப்பாற்றினது போல இந்நாளும் ஆண்டவரே உம்மேல் நம்பிக்கை வைத்து உம்முடைய நாமத்தை துதிக்கிறவர்களை அப்பா உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிட மாட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவஜனமே, துதிங்க. எல்லா வாசல்களும் உங்களுக்காய் திறக்கப்படுவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.